பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமான எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, எல்லாரும் எப்படிங்க இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இந்த நல்லதொரு அழகான நாளிலே மறுபடியும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த 2026வது வருடத்திலே முதலாவது கர்த்தருடைய வார்த்தையோடு கூட உங்களை சந்திப்பதையிட்டு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமென். இந்த 2026வது வருஷத்தை தேவன் எனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார் அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? ஆமென். நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் இருக்கிறோம். ஆமென். அப்ப இந்த 2026வது வருடத்திலே கர்த்தர் நிச்சயமா எங்களோட வாழ்க்கையில இருக்கிறதான எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுக்க போகிறாருங்க. இருக்கிறதான எல்லா தடைகளையும் உடைக்க போறாருங்க. எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? ஆமென். எனக்கு அன்பானவர்களே, எங்களோட வாழ்க்கையில இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நாங்க இந்த வாழ்க்கை கடத்தி செல்வதற்கு எங்களோட வாழ்க்கையில அநேக தடைகள் இருக்கிறது. அப்ப இந்த தடைகளை உடைப்பது எப்படி? அப்ப இந்த தடைகளை உடைத்தா தாங்க எங்களால இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில முன்னோக்கி செல்ல முடியும். அப்ப ஆகையினால நாங்க எப்படி தடைகளை உடைக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நாங்க பார்க்க போகிறோம். ஆமென். அப்ப இப்படியாக தடையோடு இருந்த ஒரு வாழ்க்கையில தேவன் ஒரு விடுதலை கொடுக்கிற ஒரு சம்பவத்தை குறித்து இந்த நாள்ல நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஆமென். அப்ப எங்களோட வாழ்க்கையில எப்படி தடைகளை உடைக்கலாம், எங்களோட தடைகளை உடைப்பதற்கான வழி என்ன அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்தோம்னு சொன்னா, எங்களோட வாழ்க்கையில இருக்கிற தடைகளை உடைக்கணுமா இருந்தா அதற்கு இயேசு மாத்திரம் தாங்க வழியா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப எங்களோட வாழ்க்கையில இருக்கிற தடைகளை உடைக்கணும்னு சொன்னா முதல்ல நாங்க ஜெபிக்கணும். ஆமென். நாங்க ஜெபத்துல இருக்கிற பொழுது அந்த இயேசு எங்களோட வாழ்க்கையில இருக்கிறதான எல்லா தடைகளையும் உடைத்து எங்களை முன்னோக்கி செல்ல எங்களுக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியாக தடையோடு இருந்த ஒரு சம்பவத்தை குறித்து இந்த நாளில் நான் உங்களோடு பேச போகிறேன். நாங்கள் எடுத்துக்கொள்வோம் லூக்காவின் புத்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை நாங்கள் வாசிக்கிற பொழுது இந்த நேரத்துல இந்த இடத்துல இருக்கிறதான எல்லா தடைகளை உடைத்து ஒரு நபரை ஆண்டவரிடத்துல கொண்டு போறாங்க. ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப எங்களோட வாழ்க்கையில ஒரு விடுதலை நாங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, எங்களோட வாழ்க்கையில ஒரு ரட்சிப்பை நாங்க பெற்றுக்கொள்ளணும் அல்லது எங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நாங்கள் காணணும் அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு முன்பதா இருக்கிற தடைகளை பார்க்காம அந்த தடைகளுக்குள்ளாய் இருந்து கிரியை செய்கிற தேவனை பார்ப்போமா இருந்தா எங்களோட வாழ்க்கையில பெரிதான வெற்றியை நாங்கள் காண முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல வசனம் மிகவும் அழகாய் நான் வாசிக்கிறேன் கேளுங்க. அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதம் ஒருவனை படுக்கையோடு எடுத்துக்கொண்டு அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். ஜனக்கூட்டம் மிகுதியாய் இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட் தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியிலே இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடே இறக்கினார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு திமிர்வாதக்கார ஒரு மனுஷனை இவங்க கூட்டிக் கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. முன்னுக்கு போகிறப்ப நிறைய ஜனக்கூட்டம் இருக்குங்க. இவங்களால உள்ளுக்கு கொண்டு போறதுக்கான எந்த வழியுமே இல்லைங்க. அப்ப எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நாங்க ஆண்டவரை நோக்கி போறதுக்குமா இருந்தா இப்படியான நிறைய தடைகள் எங்களுக்கு இருக்கலாம். பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த அறைக்குள்ள இருந்து ஜனங்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறாரு. இப்ப இங்க தடைகள் இருக்கிறது. இவர்களுக்கு உள்ளுக்கு போக முடியாத நிறைய தடை. ஜனக்கூட்டங்கள் விலக்கி அந்த அளவு ஜனக்கூட்டங்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் இந்த 4 பேரு விசுவசிக்கிறாங்க. ஆமென். அப்ப எங்களுக்கு தடைகள் எங்களோட வாழ்க்கையில இருக்கலாம். ஆண்டவரை நோக்கி பார்ப்பதற்கு அநேக தடைகள் இருக்கலாம். அந்த தடைகளின் மத்தியில எங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நாங்க ஜெபிக்கிறப்ப நாங்க நிறைய காரியங்களுக்கா எங்களோட வாழ்க்கையில ஜெபிக்கிறோம். ஆனா எங்களுக்குள்ள விசுவாசம் இல்லைங்க. இப்ப இந்த திமிர்வாதக்காரன் கூட்டிக்கிட்டு போன இந்த 4 பேர் ஒருவேளை இந்த ஜனக்கூட்டம் கூட இருக்கு, இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தா அன்னைக்கு ஒரு விடுதலை கிடைச்சிருக்கிறது. ஆமென். அப்ப இவங்க தடைகளை பார்க்கல. இந்த தடைகளின் மத்தியில எப்படி ஆண்டவரை சந்திக்க முடியும், எப்படி இயேசு ஆண்டவரை சந்திக்க முடியும் அப்படிங்கிறத மாத்திரம் யோசிச்சாங்க. இவங்க விசுவாசிச்சாங்க. இந்த தடைகளுக்கு மத்தியில இந்த திமிர்வாதக்காரனை நாங்க கொண்டு போயிட்டோம்னு சொன்னா நிச்சயமாய் தேவன் விடுதலையை கொடுப்பார், ஒரு அற்புதத்தை செய்வார், ஒரு அதிசயத்தை செய்வார் அப்படின்னு சொல்லி இந்த 4 பேர் விசுவசிக்கிறாங்க. ஆகையினால இவங்களுக்கு முன்னுக்கு இருந்த தடைகளை பார்க்காம வீட்டின் மேல ஏறி அந்த தட்டின் கூரையை உடைத்து கொண்டு உள்ளுக்கு இறக்குறாங்க. ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். ஆமென். அப்ப எங்களோட வாழ்க்கையில நோய் அல்லது எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு சாபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப எங்களோட வாழ்க்கையில
நாங்க நினைக்கிறோம் தானே, எங்களுக்கு இப்படி பிரச்சனை, இந்த நோய் வருதே, அப்ப இந்த நோய்க்கு நான் என்ன மருந்து அப்படின்னு சொன்னா, இங்க வசனம் என்ன சொல்லுது? இங்க பாருங்க அந்த திமிர்வாதக்காரன பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, "உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது." ஆமென். அப்ப எங்களோட வாழ்க்கையில இருக்கிறதான சாபம், பாவ கட்டுகள் எங்களுக்குள்ள இருக்கிற பொழுது, அது நோயாக உருவெடுக்குதுங்க. ஆகையினால எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதான பாவங்களுக்காக நாங்க முதல்ல மனம் வருந்தி, கர்த்தருடைய சமூகத்துல அமர்ந்து, தடைகளை உடைத்து எங்களால ஜெபிக்க முடியுமாக இருந்தா, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இங்க வசனம் சொல்லுது, இவர்கள் 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு தேவன் அவனை சுகப்படுத்தினார் அப்படி என்று சொல்லுகிறது. ஆமென். அப்ப எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற முன்னுக்கு இருக்கிறதான தடைகளை பார்க்காம, அந்த தடைகளை உடைக்கத்தக்கதான தேவனை நோக்கி எங்களால பார்க்க முடியுமாக இருந்தா, இந்த நேரத்துல இந்த திமிர்வாதக்காரன் பெற்றுக்கொண்ட அதே சுகத்தையும், அதே பலத்தையும் எங்களாலையும் பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? ஆமென். ஆகையினால எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த 2026வது வருடத்தை கடந்து போக எங்களோட வாழ்க்கையில சில வேளை அநேக தடைகள் வரலாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பாலைவனத்துல கடந்து போய் கொண்டிருக்கிற பொழுது, அவர்களுக்கு முன்பதாக ஒரு செங்கடல் தடையாய் இருந்தது. தேவன் அவர்களை தூக்கி அந்த பக்கம் கொண்டு போய் விடல. உங்களுக்கு நான் அநேக தடவை இந்த காரியத்தை சொல்லியிருக்கிறேன். தூக்கி கொண்டு போய் விடலைங்க. மாறாக அந்த தடையாய் இருந்த செங்கடலை 2ஆக பிளந்து அதற்கு மத்தியிலே கடக்க பண்ணினார். எனக்கு அன்பானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் கடந்து போவதற்கு நிறைய தடைகள் இருக்கலாம். எங்கள் தடைகளின் மத்தியிலே தேவன் எங்களை கடக்க பண்ண அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? பவுலும் சீலாவும் சிறையிலே ஜெபித்த பொழுது வசனம் அழகாய் சொல்லுகிறது, அந்த சிறையின் அஸ்திபாரங்கள் அசைந்ததா. எனக்கு அன்பானவர்களே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க சில வேளை உங்களோட குடும்பத்துல ஒரு மாற்றத்தை நீங்க காண காத்து கொண்டிருக்கலாம், அல்லது உங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை காண காத்து கொண்டிருக்கலாம், அல்லது உங்களுடைய வியாபாரத்துல சரி, அப்படி இல்லைன்னா உங்களுடைய உங்களுடைய விவசாயத்துல அப்படி நீங்கள் கையிட்டு செய்கிற இடங்கள்ல ஒரு மாற்றத்தை நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க. உங்களால ஜெபிக்க முடியுமா இருந்தா, அன்று பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே ஜெபித்த பொழுது எப்படி அஸ்திவாரங்கள் அசைந்ததோ, உங்களுடைய ஜெபம் உங்களுடைய குடும்பத்திலே ஒரு அசைவை இந்த நாளிலே கொண்டு வரப்போகிறது. உங்களுடைய ஜெபம், நீங்கள் தடைகளை உடைத்து ஜெபிக்கிற ஜெபம், நீங்கள் தொழில் செய்கிற இடங்களிலே ஒரு அசைவை கொண்டு வரப்போகிறது. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம், நீங்கள் வேலை செய்கிற, நீங்கள் வியாபாரம் செய்கிற வியாபார ஸ்தலத்திலே ஒரு அசைவை கொண்டு வரப்போகிறது. உங்களுடைய நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் உங்களுடைய ஜெபம் ஒரு அசைவை கொண்டு வர போகிறதுங்க. எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? இந்த நாளிலுமாய் கூட அப்படியான ஒரு அசைவை கொண்டு வரும்படியாக, அப்படியாக உங்களுக்கு முன்பதாக இருக்கிற தடைகளை உடைத்து உங்களுக்குள்ள இருந்து ஜெபிக்க முடியுமா இருந்தா, அந்த தடைகளை உடைக்கத்தக்கதான தேவனுடைய பாதத்தில் அமர முடியுமா இருந்தா, இந்த நாளிலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிதான அதிசயமான அற்புதமான காரியங்களை செய்ய போகிறார். விசுவசிக்கிறவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த 2026வது வருஷம் உங்களோட வாழ்க்கையில ஒரு வெற்றியின் தடைகளை உடைக்கிற வருஷமாய் மாற்றி, அந்த தடைகளை உடைக்கத்தக்கதான் அந்த தேவன் உங்களோடு கூட இருந்து இந்த வருடம் முழுதும் உங்களை ஆசீர்வதித்து அற்புத விதமாய் நடத்துவாராக. விசுவசிச்ச ஆமென் சொல்லுங்க. ஆமென். காட் பிளஸ் யூ.